பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஹ்யா உலூமுத்தீன், உளத்தூய்மை, ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. இதை தமிழாக்கம் செய்து தந்தவர்கள் நாகூர் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் திருப்பேரர் அப்துல் ஹமீத் பாகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அத்தியாயம் 8. தன் குற்றம் பற்றி. ஒரு மனிதனின் விஷயத்தில் இறைவன் நன்மை செய்ய எண்ணினால் அவனை தன் குற்றங்களை உணரச் செய்கின்றான். தெளிந்த உள்ளம் கொண்டவர்களுக்கு தங்கள் குற்றங்களை கண்டறிந்து கொள்வது எளிதான காரியம். தங்கள் குற்றங்களை அறிந்து கொண்ட பிறகு அவற்றுக்கு பரிகாரம் தேடிக்கொள்வது சாத்தியமே. ஆனால் பெரும்பாலானவர்கள் தங்கள் குற்றங்களை, துர்ப்பண்புகளை உணராதிருக்கின்றார்கள். தன் சகோதரனின் விஷயத்திலும் குற்றம் காணும் ஒரு மனிதன் தன்னுடைய குற்றங்களை எல்லாம் கண்டு கொள்ள தவறிவிடுகின்றான். தன் குற்றங்களை அறிந்து கொள்வது எப்படி? இதற்கு 4 வழிகள் இருக்கின்றன. முதலாவது, தெளிந்த உள்ளம் கொண்ட மெய்ஞானிக்கு எதிரில் அமர்ந்து அவரது சைக்கினையின்படி செயலாற்ற வேண்டும். இது ஒரு மனிதனுக்கும் அவன் பின்பற்றி நடக்கும் பெரியாருக்கும் இடையில் நடைபெறும் முறையாகும். ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் நடுவில் உருப்பெறும் ஒரு முறையாகும். இந்த முறை தற்காலத்தில் மிகவும் அபூர்வம். இத்தகையவர்களை காணுவது அரிது. இரண்டாவது, மார்க்கப்பற்றுடைய, அகப்பார்வையுடைய சிறந்த நண்பன் ஒருவனை தேடி அடைய வேண்டும். அவன் மற்றவர்களின் குற்றங்களையும் துர்க்குணங்களையும் கண்டறிந்து எச்சரிக்கை செய்வான். இந்த முறையைத்தான் மார்க்க மேதைகளில் பலர் மேற்கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதன் தன் குறைகளை எடுத்து கூறினான் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த முறையை கடைபிடிப்பவர்களுக்கும் தற்போது மிகவும் குறைந்து போய்விட்டார்கள். குற்றங்குறையை எடுத்துரைக்கும் நண்பனை காணுவது அரிதாக இருக்கின்றது. உன் நண்பர்களில் பொறாமை கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். உன் தவறுகளை எல்லாம் நேர்மை என்று கூறுபவர்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் உன் குற்றங்களை உன் கண்ணில் காட்டவே மாட்டார்கள். இதன் காரணமாகவே தாவூது தாயி எனும் பெரியார் மக்களை விட்டும் ஒதுங்கி வாழ்ந்தார்கள். இதை பற்றி ஒருவர் கேட்டார், நீங்கள் ஏன் மக்களோடு கலந்துரவாடாமல் ஒதுங்கி இருக்கின்றீர்கள்? பதில் இவ்வாறு வந்தது, என் குற்றங்களை எல்லாம் என் கண்ணில் படாமல் மறைத்துவிடும் மக்களிடம் நான் எப்படி பழக முடியும்? தீய மனப்பான்மையை பாம்பு, தேள் என்று கூட சொல்லலாம். நாம் அணிந்திருக்கும் துணிக்கு அடியில் தேள் ஒன்று இருப்பதாக ஒருவன் நம்மிடம் கூறினால் அது குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர வருந்தக்கூடாது. உடனே தேளை அப்புறப்படுத்துவதற்குரிய வேலையை பார்க்க வேண்டும். இது வேதனை தரும் விஷயம், அதுவும் உடலுக்கு. தேள் கடித்தால் ஒரு நாளைக்கு அல்லது அதைவிட குறைந்த நேர அளவிற்கு வேதனைப்படுவது வழக்கமாகும். அவ்வளவுதான். இதனால் ஒன்றும் குடிமூழ்கி போய்விட மாட்டாது. ஆனால் பாவத்தேள் உள்ளத்தை கடித்துவிட்டால் அதன் வேதனை இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நீடித்து நிற்கும். ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? நம் குற்றத்தை தப்பித்தவறி யாராவது கூறிவிட்டால் அதை களைய முயற்சி செய்கின்றோமா? இல்லையே. நீயும் தான் குற்றம் செய்கின்றாய் என்று திருப்பி கேட்கின்றோம். விரோதித்துக் கொள்கின்றோம். அவனது போதனையால் பயனடைவதை விட்டும் பகைமை வளர்த்துக் கொள்கின்றோம். இதற்கு அடிப்படையான காரணம் ஈமானின் பலவீனம். இறைவா, எங்கள் குற்றங்களை கண்டுணர்ந்து நேர்வழி அடையும் ஆற்றலை தந்தருள்வாயாக. மூன்றாவது, எதிரிகளின் நாவின் உதவியால் தன் குற்றங்களை ஓரளவு அறிந்து கொள்ளலாம். தவறான கண்கொண்டு பார்க்கும் எதிரிகளால் உன் குற்றங்களை எளிதில் கண்டுபிடித்து விட முடியும். நண்பரின் புகழுரையிலிருந்து அடையும் பலனை விட பன்மடங்கு அதிக பயனை எதிரியின் வார்த்தையை அல்லது விரோதியின் நிந்தனையிலிருந்து அடையலாம். ஆனால் எதிரியின் வார்த்தையை மட்டும் தட்டுவதில்தான் எல்லோரும் ஆர்வம் கொள்வார்கள். அவனை பொய்யன் என்று கூறுவார்கள். எனினும் நன்மதியுடையவர்கள் எதிரியின் நிந்தனையையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதில் ஐயமில்லை. நான்காவது, மக்களின் மத்தியில் நன்கு கலந்துரவாட வேண்டும். அவர்களிடம் தவறு ஒன்றை கண்டால் அது போன்ற தவறு
தன்னிடம் இருக்கின்றதா என்று ஆராய வேண்டும். முஃமினுக்கு முஃமின் கண்ணாடி அல்லவா? நீ முஃமின் அல்லவா? உன்னால் மற்றவரின் குற்றங்குறைகளை காண முடியும். அதன் பின்னர் அந்த குற்றங்கள் குறைகள் உன்னிடம் இருக்கின்றனவா இல்லையா என்று ஆராய்ந்து அறியலாம். இச்சைக்கு அடிபணியும் விஷயத்தில் மக்கள் அனைவரும் ஏறத்தாழ ஒரே இனத்தவராகத்தான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னை துளாவி ஆராய வேண்டும். மற்றவர்கள் விஷயத்தில் நீ துர்ப்பண்புகளாக கருதும் ஒவ்வொன்றையும் உன் உள்ளத்தை விட்டும் அப்புறப்படுத்த வேண்டும். அது உனக்கு போதும். மக்கள் அனைவரும் பிறரிடம் தாங்கள் வெறுக்கும் தன்மைகளை விட்டுவிடுவார்களாயின் அவர்கள் அனைவரும் நட்பண்பினர்களாக மாறிவிடுவார்கள். போதித்து திருந்தக்கூடிய எந்த சீர்திருத்தவாதியும் தேவையில்லாமல் போய்விடும். உங்களை திருத்தியது யார் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் யாரோ ஒருவர் கேட்டார்கள். யாருமே என்னை திருத்தவில்லை என்று விடையளித்தார்கள் நபி அவர்கள். முட்டாளின் மடமையை பார்த்தேன், அதை கேவலமாக மதித்தேன். அத்தகைய தன்மையை என்னை விட்டும் அகற்றினேன். இப்படி என்னை நான் திருத்திக் கொண்டேன். உன் தவறுகளை திருத்தும் உண்மையான மெய்ஞானி ஒருவரை நீ அடைந்துவிட்டால் அவர்தான் உனக்கு வைத்தியம் செய்த வந்திருக்கும் வைத்தியர் என்பதை அறிந்து கொள். உன் தவறுகளை திருத்தும் உண்மையான மெய்ஞானி ஒருவரை நீ அடைந்துவிட்டால் அவர்தான் உனக்கு வைத்தியம் செய்ய வந்திருக்கும் வைத்தியர் என்று அறிந்து கொள். உன்னை பிணியின் பிடியிலிருந்து காப்பாற்றி ஈரேற்ற பாதையில் நடக்கச் செய்வது அவருடைய காரியமாகும்.